வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இயேசுவின் திருவுடல் திருரத்த வணக்கம். தொடக்க ஜெபம். விண்ணகத்திலிருந்து வந்த வாழ்வின் உணவாகிய இயேசுவே, உம்மை மனமுவந்து புகழ்ச்சியோடு வணங்குகிறோம். உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு அருளிய புனித வரங்களாக ஏற்கின்றோம். நித்திய வாழ்வை அளிக்கும் உணவாக உம்மையே எங்களுக்கு தந்த உமது பரிசுத்த அன்பிற்காக நன்றியுடன் உமக்கு புகழ் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது திருவுடலை நாங்கள் மதிப்போடு பெறும் கிருபையை தாரும். நாங்கள் உம்மில் இணைந்தே வாழ உமது திரு இரத்தத்தின் வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்க செய்யும் அருளை தாரும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஆமீன். திவ்ய நற்கருணையில் இயேசு நாதருக்கு சகல நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஆராதனை. சாதாரண திருச்சபையை விளக்கி உம்முடைய ஊழியர்களின் இருதயங்களிலே தேவ பக்தியாகிய சுவாலையை ஜொலிக்க செய்கிற சத்திய சூரியனாகிய இயேசுவே, தேவரீரை ஸ்துதித்து ஆராதிக்கிறேன். உம்முடைய திருப்பணிவிடைக்குள்ளாகி தேவரீர் வீசுகிற தேவ சிநேக கதிரொளியை அடைந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதலும் அசைவுமின்றி குளிர்ந்தவர்களாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல், அசதி, அசட்டைத்தனத்துக்கு பரிகாரமாக பக்தி சுவாலகருடைய விருப்ப பற்றுதல் உள்ள நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திருவுடல் மற்றும் திருரத்த வணக்கத்தின் 6வது நாளில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தியான சிந்தனை திரு இரத்தத்தின் வழியாக குணம் பெறுதல். அன்பார்ந்தவர்களே, திரு இரத்தத்தின் வழியாக குணம் பெறுதல் நம் உடல் நோய்களுக்கு மட்டுமல்ல, ஆன்மா, உணர்வு, நினைவு, உறவுகள், வாழ்வின் கவலைகளுக்கும் தீர்வு அளிக்கும் வல்லமையான அருள் சிந்தனையாகும். இன்றைய நாளும் உங்களுக்கான ஒரு திருவருள் தினமாக மலரட்டும். இயேசுவின் திரு இரத்தத்தின் வல்லமை உங்கள் உடலும் ஆன்மாவும் அனுபவிக்கும் பிணிகளை போக்கும் வல்லமையான மருந்தாக இன்றைய வாழ்வில் செயல்படட்டும். உங்கள் வீடுகளில் நிலவுகின்ற நோய்கள், மன அழுத்தங்கள், பயங்கள், சோர்வுகள், உறவு குழப்பங்கள், வேலை வாய்ப்பு குறைகள், குழந்தைகளின் உடல்நலக் குறைகள், இவை அனைத்தையும் இயேசுவின் திரு இரத்தம் குணப்படுத்தட்டும். இந்நேரம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லுங்கள். இயேசுவே, உமது பரிசுத்த திரு இரத்தத்தின் வழியாக
எனது வாழ்வை முழுமையாக குணப்படுத்தும் அருளை எனக்கு அருளும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திரு இரத்தம் என்பது நம்மை மீட்க இயேசு சிந்திய உண்மையான உயிரின் துளி. அந்த துளிகள் ஒவ்வொன்றும் மரணத்துக்கும் உயிர்க்கும் இடையில் நம்மை நிலைத்து நிறுத்தும் தெய்வீக வல்லமையின் நதி. பாவங்களால் அழிந்து போன ஆன்மாக்களை மீட்டெடுக்க, நம்மை மறைத்திருக்கும் வியாதிகளின் இருண்ட மூடு பனியை கலைக்க, நம்பிக்கையை இழந்து அழிந்து போன மனங்களை உயிர்ப்பிக்க, அந்த ஒரு துளி திரு இரத்தத்தில் உள்ள வல்லமை நாம் உணர முடியாத அளவிற்கு ஆழமானது. நாம் சில சமயம் வெளியில் சிரிக்கின்றோம், ஆனால் உள்ளத்தில் அழுகின்றோம். நாம் உடல் நலத்தை குறித்துதான் அதிகம் பேசுகின்றோம், ஆனால் உண்மையான காயங்கள் நம் உள்ளத்தில்தான் இருக்கின்றன. ஒரு தவறான வார்த்தை, ஒரு மறுக்கப்பட்ட அன்பு, ஒரு முறிந்த உறவு, ஒரு தவறிய எதிர்பார்ப்பு, இவை எல்லாம் நாம் சுமக்கும் மனக்காயங்கள். அதை உலகில் யாரும் பார்த்துவிட முடியாது. ஆனால் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய திரு இரத்தம் இந்த புண்பட்ட இடங்களையே தொடுகின்றது. அவர் சிந்திய இரத்தம் நம் நெஞ்சில் தூண்டும் போது மனதின் அடியில் உறைந்த கற்களை கூட உருக வைக்கிறது. நம் உடல் வலிக்கின்றதா? நம் மனதிற்குள் ஆறாத காயங்கள் இருக்கின்றனவா? நம்மை விட்டு சென்ற மனிதர்களுக்காக அழுகின்றோமா? இவையெல்லாம் அவருக்கு தெரியாததல்ல. அவரது திரு இரத்தத்தில் இதற்கான தீர்வுகள் உண்டு. இன்று நமக்கு அவர் கூறுகின்றார், என் திரு இரத்தத்தின் வழியாக நீ குணமடைய கூடும் என்று. அந்த வாக்கு தத்தத்தை நம்புங்கள். அந்த திரு இரத்தத்தில் முழுமையாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் வழியாக உங்கள் வாழ்க்கையில் புதிய அதிசயங்கள் ஆரம்பமாகட்டும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவார்த்தை. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்மால் ஏற்பட்ட பாவ பாரம், நம்மால் ஏற்பட்ட அநீதியின் வலி, அது யாரை தாக்கியது? நம்மை அல்ல, இயேசுவைதான். நாம் குற்றவாளிகளாய் இருந்தபோது அவர் தண்டனையை கைக்கொண்டு நமக்கு அமைதியை வழங்கினார். நாம் விலகிய போதும் அவர் நம்மை அணைத்தார். நம் பாவம் அவரை காயப்படுத்தியது. அவரது அன்பு நம்மை குணமாக்கியது. அவருடைய காயங்கள் வாழ்க்கையை மாற்றும் அருளின் கதவுகள். அவர் காயமடைந்ததால் தான் நாம் இப்போது குணம் பெற முடிகின்றது. அவர் சிந்திய இரத்தம் நம் பாவங்களை சுத்தமாக்குகிறது. அவர் தாங்கிய நொறுக்கல்கள் நம் உடல் மனம் சுமக்கும் வலிகளுக்கே பதிலாகின்றது. எனவே இன்று இந்த இறைவார்த்தையோடு உங்கள் உள்ளத்தை திறந்து வையுங்கள். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஜெபம். கருணையுள்ள ஆண்டவரே, உமது திருச்சிலுவையின் அடியில் நிற்கின்றேன். என் வாழ்வின் சுமைகள், பிணிகள், பாவங்கள், ஏமாற்றங்கள், காயங்கள் எல்லாவற்றையும் என் புயங்களில் ஏந்தியபடி நான் உம்மை நோக்குகின்றேன். நான் செய்த பாவங்களுக்காக நீர் தண்டிக்கப்பட்டீர். உமது நொறுக்கப்பட்ட உடலும் சிந்திய திரு இரத்தமும் எனக்கு குணமளிக்க, என்னை மீட்க, என்னை பரிசுத்தமாக்க இப்போது என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை அழைக்கின்றேன். இயேசுவே, எனது உடலின் ஒவ்வொரு பிணிக்கும் உமது காயங்களில் அருள் இருக்கிறது என்பதை நான் நம்புகின்றேன். என் மனதின் மறைந்த பிளவுகளுக்கும் உமது குருதியின் ஒவ்வொரு துளியிலும் குணப்படுத்தும் சக்தி இருக்கின்றது. உமது துன்பங்கள் என் வாழ்வின் இருட்டில் ஒளியாக மலர்கின்றது. ஆண்டவரே, உமது திரு இரத்தத்தின் வல்லமையால் என் உடல் நோய்கள் குணமடையட்டும்.
மருத்துவர் பதில் தர முடியாத இடங்களில் உமது அருள் பதிலாக அமையட்டும். என் மனதின் குழப்பங்கள் அமைதியாகட்டும். என் நினைவுகளின் சிக்கல்கள் சீராகட்டும். என் குடும்பத்தில் இருக்கும் உறவு பிரச்சனைகள் நீங்கட்டும். தூரத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கும் உமது காயங்களின் அருள் பாதுகாக்கப்படட்டும். நான் வாழ்கின்ற இடங்களிலும் உமது திருச்சிலுவை நிமிர்த்தப்பட்டதாகட்டும். ஆண்டவரே, உமது காயங்கள் என் வாழ்வின் புனித மருந்தாக அமையட்டும். உமது பாதங்களில் என் பழைய பயங்கள் கரைந்து விடட்டும். உமது திரு இரத்தம் என் குடும்பத்தின் கதவுகளில் பூசப்பட்ட பாதுகாப்பாக அமையட்டும். அந்த காயங்களில் எங்கள் குடும்பத்துக்கு ஆசிகள் தோன்றட்டும். இப்பொழுது நானும் என் குடும்பமும் உமது காயங்களில் ஒளிந்து வாழ விரும்புகின்றோம். அந்த காயங்களில் நாங்கள் நிம்மதி காண்கின்றோம். அந்த காயங்களில் நாங்கள் வாழ்வு பெறுகின்றோம். இயேசுவே, உமது புனித காயங்கள் எங்கள் உடல், மனம், குடும்பம், எதிர்காலம் அனைத்துக்கும் இன்று முழுமையான குணமளிக்கும் அருளாக இருப்பதாக நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையிலே வாழ்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய 6வது நாள் இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக உங்கள் வாழ்க்கையை புதியதாக்கும் திருநாளாக இன்று மாறட்டும். வாழ்வின் ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு விடை உண்டு. நம்பிக்கையுடன் முழு மனதுடன் ஜெபியுங்கள். நோய்களில் இருந்து விடுதலை, அமைதி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இயேசுவின் திருவுடல் திரு இரத்த வணக்கம் ஜெபமாலை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு. தூய ஆவியாரை இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீக மீன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடிருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமுள்ள இவ்வணக்கத்தின் வழியாக உமது நற்கருணையை நாடுகின்றோம். 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார்.
அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள நம்பிக்கையுடன் வாழ மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றதை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, புனித கன்னி மரியா மீதும் திரு தூதர்கள் மீதும் தூய ஆவியார் இறங்கி வந்ததை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ
அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 5வது, புனித கன்னி மரியா விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பற்று கொள்ள மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். அத்துடன் நாங்கள் முழுமையாக இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த ஒப்பு கொடுத்தலை எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் கிருபையாக மதிக்க வேண்டுகின்றோம். அன்னையின் பங்களிப்புடன் நாங்கள் கேட்கின்ற இந்த கருணைகள் கிடைக்கட்டும். குடும்ப அமைதி மற்றும் ஒருமைப்பாடு, குழந்தை வரம் வேண்டி காத்திருப்போர் அருள் பெறுதல், பெற்ற பிள்ளைகளின் நலன், வளர்ச்சி, இறை அன்பு, மாணவர்களின் படிப்பு, தேர்வுகள், எதிர்கால வாழ்வு, திருமண தடை விலகுதல், நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர நியமனம், நோய்களில் இருந்து முழு குணம், கடன்களில் சிக்கியவர்களுக்கு விடுதலை, நாட்டிற்கும் மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு, அமைதி, நல்லாட்சி. இயேசுவே, உமது திரு இரத்தத்தின் வல்லமையாலும் அன்னையின் மன்றாட்டாலும் இந்த விண்ணப்பங்களுக்கு செவி கொடுங்கள். நம்பிக்கையுடன் நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு மணி மன்றாட்டையும் இந்த ஒப்பு கொடுத்தல் ஜெபமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நம்புகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தின் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா,
எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய தந்தையின் ஒரே மகனாகிய கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனிதனாய் பிறந்த இறைவாக்காகிய கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புதிய நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்திய கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வியர்வையாக தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கற்றூனில் கட்டி அடிக்கப்பட்ட போது சிந்திய கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். முள்முடி சூட்டிய போது வெளியான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மீட்பின் விலையான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவ மன்னிப்புக்கு இன்றியமையாத கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணையில் அருந்தப்படுவதும் ஆன்மாக்களை கழுவி துடைப்பதுமான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கம் ஆறாக பெருகும் கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பசாசை வென்ற கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மறை சாட்சிகளுக்கு திடமளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறை அடியார்களுக்கு பலமளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னியர்களுக்கு வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆபத்தில் தவிப்போர்க்கு உதவும் கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். துன்புறுவோர் துயர் துடைக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனம் வருந்துவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரிப்போர்க்கு மன நிறைவளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உள்ளங்களுக்கு அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய வாழ்வின் பிணையான கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மதிப்புக்கெல்லாம் உரிய கிறிஸ்துவின் இரத்தமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் எம்மை மீட்டீர். இறைவனுடைய அரசாக எங்களை அமைத்தீர். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது ஒரே மகனை உலக மீட்பராக ஏற்படுத்தி அவரது இரத்தத்தை பாவ பரிகாரமாக ஏற்க திருவுளமானீரே. எங்கள் மீட்பின் விலையாகிய அந்த திரு இரத்தத்தை வணங்கி ஆராதிக்கின்றோம். அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்து விண்ணக வாழ்வை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். புனித கன்னிமரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும்
நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த புனித வணக்கத்தையும் இயேசுவின் திரு இரத்தத்தின் அடியில் ஜெபித்தபடி நம்முடைய உள்ளங்களை இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்து முடிக்கின்றோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் எங்கள் வார்த்தைகள் மட்டுமல்ல, வாழ்வின் அடர்ந்த இருளில் இருந்து எழுப்ப முயற்சி செய்யும் உள்ளத்துடன் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்வின் வலிகள், எங்களை அழுத்தும் தேவைகள், எங்களால் சொல்ல முடியாத ஏக்கங்கள் அனைத்தையும் இயேசுவின் திரு இரத்தத்திற்கே ஒப்பு கொடுத்தோம். இன்று நாங்கள் சொன்ன ஒவ்வொரு ஜெபமுமே தூய இரத்தத்தின் அடியில் பதிக்கப்பட்ட ஒரு விசுவாச முத்திரையாக இருக்கட்டும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும். குழந்தை வேண்டி அழும் உள்ளங்களுக்கு பேறு கிடைக்கட்டும். நோயில் வாடும் உடல்கள் நலமடையட்டும். படிப்பு, வேலை, திருமணம் என வாழ்வின் முடங்கல்களில் திருப்தியான தீர்வுகள் கிடைக்கட்டும். கடன் சுமைகளும் மனச்சோர்வுகளும் கடந்து செல்லும் அருள் கொடுக்கப்படட்டும். நம் நாடும் மக்களும் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, உமது திரு இரத்தம் எங்களை மூடட்டும். உமது திருவுடலால் நாங்கள் பரிசுத்தப்படட்டும். அருளும் அன்பும் பாதுகாப்பும் எங்களை சுற்றி கொள்ளட்டும். இன்றைய வணக்கத்திற்காக நன்றி. இந்த 30 நாட்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கட்டும். இயேசுவின் திருவுடலே எங்கள் வாழ்வை மாற்றிடும். இயேசுவின் திரு இரத்தமே எங்கள் வாழ்வில் வல்லமையாக நிறைவாகட்டும். எங்கள் இயேசுவே, எங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்லும். ஆமீன்.